ஐயா சாமி நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் ஐயா, நான் சென்னையிலேருந்து உங்களை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஐயா. உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். இங்கே வர்ற பக்தர்கள்லாம் வந்து நிறையா மகிமை பண்ணுறீங்க, நிறையா பவர் இருக்கு, நிறையா பேர் பிரச்சனையை சரி பண்ணி விட்றீங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் பேட்டி கொடுத்துருந்தீங்க சாமி. இல்லை, நான் அவ்வளோ மெனக்கெட்டு நான் வந்திருக்கேன். எனக்காக நீங்கள் ஒரு பேட்டி எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும் சாமி. இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களால் நிறைய பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சேனலை பார்த்தாக்கா இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க. பல பேரை வாழ வச்ச ஒரு திருப்தி இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன். சரிங்க சாமி, சரிங்க. வாங்க ஐயா, பூஜையை முடிச்சுட்டு வாங்க ஐயா. கலகு டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நேயர்களை எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இதுவரைக்கும் நம்ம கலகு டிவியில் போட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நல்லபடியாக போயிருக்கு. அந்த வீடியோக்களை பார்த்து நிறைய பக்தர்கள் வந்து பலன் அடைஞ்சதாக வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக காங்கயம் அருகில் ஒரு புளியங்காடுங்கிற ஒரு கிராமத்தில் கச்சேரி கருப்பண்ணசாமிங்கிற ஒரு தெய்வத்தை வச்சு ஒருத்தர் வந்து குறிமேடை வச்சு குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேள்விப்பட்டுருந்தோம். அவர் எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி இன்னைக்கு வந்தோம். இது வந்து இந்த முகவரி வேறு எங்கேயுமே இல்லை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் மெயின் ரோட்டை கடந்தால் சைடில் வந்து ஒரு குறுக்கு ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்டில் மெல்ல வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தால் இந்த புளியங்காடு கிராமம் வரும். இந்த புளியங்காடு கிராமத்தில் வந்து ஆறுமுகம் ஐயா, அதாவது வந்து கருப்பண்ணசாமி உபாசகர் ஆறுமுகம் ஐயா கோயில் எதுன்னு கேட்டாலே எல்லா பேருமே சொல்லுவாங்க. அவருடைய முகவரி ஃபோன் நம்பர் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இவரை வந்து ஐயாவை வந்து ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். அவருக்கு வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அந்த விளம்பரமெல்லாம் விரும்புறதில்லை அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் ஐயா அவர்களை வந்து கம்பல் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கேட்டிருக்கோம். இப்போ அது விஷயமா தான் இப்போ ஐயாவை நான் சந்திக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் ஆறுமுகம். கச்சேரி கருப்பண்ணசாமி உபாசகர். ஐயா வந்து இப்போ எத்தனை வருஷம் ஐயா அந்த கருப்பண்ணசாமிக்கு வந்து நீங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2001 பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2001 தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க சாமி. இப்போ அந்த பூஜை மட்டும் தான் பண்றீங்களா? குறியும் சேர்த்து சொல்லுங்க. குறியெல்லாம் சொல்லணுங்க சாமி. குறியெல்லாம் சொல்லுவேன், கயிறு கட்டி விடுவேன், எந்தாம் கட்டி விடுவேன், எல்லா வேலையும் பண்ணணுங்க சாமி. ஏன்னா வெளியில கேட்கும் போது நிறைய பேர் செய்ய அந்த காங்கேயத்துல எல்லாம் சொன்னாங்க. உங்கள்கிட்ட யாரு என்ன பிரச்சனையா வந்தாலும் அது வந்து சொன்ன மாதிரி நீங்க சவால் விட்டு சரி பண்ணுவீங்க. ஆமா கண்டிப்பாங்க. அதெல்லாம் கச்சேரி கருப்பண்ணசாமி அதெல்லாம் சரி பண்ணிடுவாருங்க சாமி. நான் சொல்றது வந்து நம்பிக்கையோட வரவங்க எல்லாருமே வந்து சரியாகி போறாங்க. கண்டிப்பா நடக்குங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட வந்துட்டா அது தீர்த்து வச்சிருவாரு அவர். அவர் எப்படி அவங்க உடம்புல தானே வந்து இறங்கிடுவாரா? நீங்க ஏதாவது வந்து பாட்டு பாடி அவரை வரவழைப்பீங்களா? அதாவது வந்து நான் சொல்லிதான் கேட்பேன். இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, இதுக்கு என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு முத்த போட்டுருவேன். சரி, முத்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டுதுன்னா அதே மாதிரி நடக்கும் போங்க அப்படின்ட்டு அவ்வளவுதாங்க. அந்த மாதிரி சொல்லுவோம் வைங்க. அது வந்து சாமி இறங்கல மாட்டாரு. சரி, சாமி கேட்டுக்கணும், நான் கேட்டு போடுவோம். அதனால இப்ப இது வரைக்கும் உங்கள்ட்ட வந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்கய்யா? நிறைய பேர் வந்திருப்பாங்க சாமி. அதெல்லாம் 100கணக்கான பேர் வந்திருப்பாங்க. அதெல்லாம் நிறைய வந்திருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து நீங்க ஏதாவது வந்து ஒரு தொகையா வந்து சார்ஜ் பண்றீங்களா அவங்கள்ட்ட? அவங்களா நான் வந்து என்னைக்குமே கேட்டது இல்லைங்க சாமி. தொகை வந்து கேட்டதே கிடையாது. அவங்களா என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு இருக்குவேன். அவ்வளவுதாங்க சாமி. இங்க ஆலயத்துக்கு வரணும்னா இப்போ நம்ம வந்து இந்த பழம், பூவு, அர்ச்சனை இதெல்லாம் அர்ச்சனை சாமான் வாங்கணும். அது கொண்டு வரணுமா? அது ஒருத்தர் வாங்கிட்டு வருவாங்க, ஒருத்தர் ஒன்னும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஆமாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து நீங்க அதை தப்பா எடுத்துக்கலாம். அதையெல்லாம் தப்பா எடுத்துக்கலாம் இல்லைங்க சாமி. அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு கொடுத்துருவோம். சரி சரி. ஆனா நம்பிக்கையோட வந்தவங்களுக்கு வந்து இங்க வந்து நல்ல பலன் நடத்தி போயிருக்காங்க. கண்டிப்பா பலன் நடந்து. இப்போ வந்து இன்னொன்னு விஷயம் இல்லையா, நிறைய சாமிமார்கள் வந்து குறி சொல்றேன்,
குறிமாடம் வச்சிருக்கேன், எனக்கு அருள் வந்து நான் சாமி ஆடுவேன் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லி நிறைய பக்தர்களை வந்து பரிகாரம்ங்கிற பேர்ல வந்து நிறைய ஏமாத்துறதா அங்கங்க சொல்றாங்க. ஆனா உங்களை விசாரிச்சு பார்த்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு பலனும் வந்து பக்தர்கள்ட்ட வந்து எதிர்பார்க்காம வந்து இறைவனுக்கு மட்டுமே உண்மையா இருந்து நீங்க செய்யறீங்க. ரைட்டு. இப்போ உங்க இந்த வருமானம் இல்லாம வந்து சாமிக்கு செய்ய வேண்டியது வந்து கரெக்டா 2 பேரும் வந்தா 2 பேரும் வந்தா பண்ணுவோம், இல்லாட்டி நாங்களே பண்ணுவோம். பையனை எல்லாம் வாங்கிட்டு வந்து போவாங்க, எல்லாம் பண்ணிடுவானுங்க சாமி. ஐயா இப்போ வந்து என்னன்னா தன்னை நம்பி வர்ற பக்தர்கள் வந்து என்ன பிரச்சனையா வந்தாலும் அவங்க அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்க திரும்பி போகும்போது சந்தோஷமா போகணும், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஓரளவு வந்து வருமானம் வருது ஐயா. அந்த கோயில ஆலயத்துக்கு தினமும் வந்து 3 கால பூஜை பண்றீங்க, இந்த பூஜைக்கெல்லாம் கண்டிப்பா செலவாகும். இதெல்லாம் எப்படி நீங்க செய்யறீங்க? வர்ற மக்களுடைய இதில் தானே எல்லாம் வருமானம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னென்ன பிரச்சனைகளை இது வரைக்கும் நீங்க சரி பண்ணி விட்டுருக்கீங்க? இத்தனையோ பிரச்சனைகள்லாம் நடந்துருக்குதுங்க. அதாவது வந்து புற்றுநோய் சொன்னீங்க, கேன்சரு எல்லாமே, அல்சர் எல்லாமே தளர்ச்சி, இதெல்லாம் சரி பண்ணிடலாம். எல்லாம் சரி பண்ணிடலாம். இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கும் ஆண்டவன் கொடுப்பாருங்க எல்லாம் கண்டிப்பா. அதில் சொல்லிங்க, உத்தரவு கேட்டு சொல்லிடுவோனுங்க நான் குழந்தை இருக்கு அப்படின்னு. இப்ப நான் வந்து இப்ப ஏதோ ஒரு தீராத ஒரு பிரச்சனையில உங்கள்கிட்ட தேடி வரேன். சரிங்க. இப்ப நீங்க வந்து அங்க பூ போட்டோ பிரசன்னம் பார்த்தா உத்தரவு கேக்குறீங்க. ஆமாங்க. இப்ப உத்தரவு வந்து என் பிரச்சனையை தீர்க்காத அப்படின்னு அங்க உத்தரவு வந்ததுன்னா நான் திரும்பி தான் போகணுமா, இல்ல அவரே மீறி நீங்க ஒரு வாரம் இருமிச்சு வாங்கன்னு சொல்லணும். ஒரு வாரம் இருமிச்சு வாங்க சொல்றோம்னு சொல்லணும், சொல்லிடுவீங்க. ஒரு வாரம் இருமிச்சு வாங்க சொல்லவும் சொல்லுங்க. ஒரு வாரம் இருமிச்சு வந்தாங்கன்னா அதே மாதிரி அதைய போட்டு கருப்பு இடத்துல சொல்லிடுவேன். அதையே நல்லா நான் இப்போ நான் இப்ப வந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இயற்கையாவே தெரிஞ்சிருமா? கண்டிப்பா தெரியும். நான் ஒரு பிரச்சனையோட வந்திருக்கேன். ஆமாங்க. அதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது வந்து கண்டுபிடிச்சு அவகிட்ட கேட்டுட்டு ஆண்டவன் சொல்றது வந்து உத்தரவு அங்க கேட்டுக்குவே என்ன பிரச்சனை, என்ன எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டுதான் சொல்லணுங்க சாமி. சரி. நான் மந்திரவாதி மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். இந்த மந்திர தந்திரம் அதெல்லாம் இல்லைங்க, பண்ணுவீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. கற்பனை தவிர எதுவும் கிடையாதுங்க. வேற ஒல்லி கற்பனுடைய சக்தியை வச்சுதான் நீங்க வந்து நல்லா அவருடைய இதுதானுங்க எல்லாமே, வேற எதுவும் வேண்டாம். மந்திர தந்திரத்துல எல்லாம் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இப்ப ஏன்னா பேய் பிசாசு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. பேய் பிசாசு ஓட்டிக்கிறதுல நிறைய ஓட்டிக்கிறேன், நிறைய எந்திரம் கட்டி விடுறேன். அப்புறம் என்ன பண்றதுங்க? அதனால வந்து நம்ப அப்ப இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்த்துவாரு. இவர் சொன்னதுனால அவன் வாழ போறது இல்ல. நீ நாசமா பண்ணு சொல்லி ஒருத்தனை வந்து தூத்துவாரு. இவர் சொன்னதுனால அவன் அழிஞ்சு போறதும் இல்ல. கிடையாது. அவன் கையில எடுக்கிற முயற்சியும் அவனுடைய தொழில அவன் சேர்வாரு. அது கரெக்டா இருந்தா அவன் என்ன புண்ணாக்கி வியாபாரம் பண்ணாலும் அவன் வாழ்ந்துருவான், கருவாட்டி வியாபாரம் பண்ணாலும் வாழ்ந்துருவான். இதுதான் நிதர்சனம். சரிங்களா? அதனால வந்து என்னன்னா இப்போ நீங்க வந்து பூஜை பண்றீங்க, பூஜை பண்ணி நான் ஐயா வந்து பாத்துக்குவார், நல்லா போயிடும், பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. அது போயிட்டு ஃபெயிலியர் ஆகி யாராவது வந்திருக்காங்களா? ஃபெயிலியர் ஒன்றும் வரலைங்க சாமி. இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. கயிறு கட்டி விட்டோம்னா நல்லா ஆயிரு. அப்புறம் அந்த கயிறு அவங்க விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் அப்புறம் ஆரம்பிச்சிரு, அப்புறம் வருவாங்க, அப்புறம் ஒரு கயிறு கட்டி விடுவேன். அந்த மாதிரி தான் ஒரு பழக்கம். ஆனா வந்து நல்லாவில கருப்பணசாமி கோயிலுக்கு வந்து நல்லாவிலேன்னு யாரும் வந்து எங்கிட்ட சொல்லல. இதுவரையில சொன்னது கிடையாது. கருப்பு அதெல்லாம் செஞ்சிருவாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.